Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை கோயம்பேடு மற்றும் பட்டாபிராம் இடையே சென்னை வெளிவட்ட சாலையில் 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைக்க சமர்ப்பணம் செய்யப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ வழித்தடத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. சென்னை நகரத்தில் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு நகரின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு, மேற்கை இணைக்கும் வகையில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையினுடைய மேற்கு புறநகர் பகுதியை இணைக்கும் விதமாக கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராமை இணைக்கும் வகையில் மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்படும்னு இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான ஒப்புதலை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக கோயம்பேட்டில் இருந்து பட்டாபிராம் வரை 21.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த வழித்தடம் அமைய உள்ளது. மொத்தமாக 9,928 கோடி ரூபாய் மதிப்பில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க போறாங்க. குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் வழித்தடம் மட்டுமல்லாது கோயம்பேடு, அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலங்களும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் கட்டப்பட போது 464 கோடி அதுக்காக தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக கோயம்பேட்டில் இருந்து பட்டாபிராம் வரை பாடி, முகப்பேறு, அம்பத்தூர், திருமுல்லைவாயில் உள்ளிட்ட அந்த ரயில் நிலையத்தெல்லாம் சேர்த்தா மொத்தமாக 19 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் அமைய உள்ளது. சென்னை நகரத்தினுடைய 2வது வெளிவட்ட சாலையை இணைக்கும் வகையில் முக்கியமான ஒரு இடத்துல இந்த மெட்ரோ வழித்தடம் அமைக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தற்போது தமிழ்நாடு அரசு இதை மத்திய அரசிற்கு அனுப்பி வைப்பார்கள். மத்திய அரசு நிதி ஒப்புதல் கொடுத்த பின்னர் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ வழித்தடத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கும் என வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.